திருக்குறள் அதிகாரம் 9 விருந்தோம்பல். இருந்தோம்பி இல்வாழ்வ தெல்லாம் விருந்தோம்பி வேளாண்மை செய்த பொருட்டு. வீட்டில் இருந்து பொருள்களைச் சேர்த்தும் காத்தும் வாழ்வது எல்லாம் வந்த விருந்தினரை பேணி அவர்களுக்கு உதவுவதற்கே ஆம். விருந்து புறத்ததா தானுண்டல் சாவா மருந்தெனினும் வேண்டற்பாற்றன்று. விருந்தினர் வீட்டிற்கு வெளியே இருக்கத்தான் மட்டும் தனித்து உண்பது சாவை தடுக்கும் மருந்தே என்றாலும் விரும்பத்தக்கது அன்று. வருவிருந்து வைக்கலும் ஓம்புவான் வாழ்க்கை பருவந்து பாழ்படுதல் இன்று. நாளும் வரும் விருந்தினரை பேணுபவனின் வாழ்க்கை வறுமைப்பட்டு கெட்டுப் போவது இல்லை. அகனமர்ந்த செய்யாள் உரையும் முகனமர்ந்து நல்விருந்து ஓம்புவானில். இனிய முகத்தோடு தக்க விருந்தினரை பேணுபவரின் வீட்டில் திருமகள் மனம் மகிழ்ந்து குடியிருப்பாள். வித்தும் இடல் வேண்டும் கொல்லோ விருந்தோம்பி மிச்சில் மிசைவான் புலம். விருந்தினர் முதலில் உண்ண மிஞ்சியவட்டையே உண்பவனின் நிலத்தில் விதைக்கவும் வேண்டுமா? செல்விருந்து ஓம்பி வருவிருந்து பார்த்திருப்பான் நல்வருந்து வானத்தவர்க்கு. வந்த விருந்தினரை பேணி வரும் விருந்தை எதிர்பார்த்து இருப்பவன் மறுமையில் வானத்தவர்க்கு நல்ல விருந்தினன் ஆவான். இணைத்துணை தென்பதொன்றில்லை விருந்தின் துணை துணை வேள்வி பயன். விருந்தினரை பேணுவதும் ஒரு யாகமே. அதைச் செய்வதால் வரும் நன்மை இவ்வளவு என்று அளவிட முடியாது. வரும் விருந்தினரின் தகுதி அளவுதான் நன்மையின் அளவாகும். பரிந்தோம்பி பற்றற்றேம் என்பர் விருந்தோம்பி வேள்வி தலைப்படாதார். விருந்தினரை பேணி அந்த யாகத்தின் பயனை பெறும் பேறு அற்றவர். செல்வத்தைச் சிரமப்பட்டு காத்தும் அதனை இழக்கும் போது இப்போது எந்த துணையும் இல்லாதவராய் போனோமே என்று வருந்துவர். உடைமையுள் இன்மை விருந்தோம்பல் ஓம்பா மடமை மடவார்கண் உண்டு. செல்வம் இருந்தும் வறுமையாய் வாழ்வது விருந்தினரை பேணாமல் வாழும் மடமையே. இது மூடரிடம் மட்டுமே இருக்கும். மோப்ப குழையும் அனிச்சம் முகந்தெறிந்து நோக்க குழையும் விருந்து. தொட்டு மோந்து பார்த்த அளவில் அனிச்சப்பூவாடும் நம் முகம் வேறுபட்டு பார்த்த அளவில் விருந்து வாடும்.